ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் ஜெர்மனிக்கு 2026 மாஸ்டர்ஸ் டிகிரி அப்ளை பண்ண போகிறேன். என்ன பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்றதை பற்றி தெரியாது அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் இப்போ தான் காலேஜில் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இல்லை வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் யுவர் 10th and 12th மார்க் ஷீட் அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய காலேஜ் டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்து நீங்கள் இப்போது ஃபைனல் இயர் படிக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி செமஸ்டர் வரைக்கும் இருக்க எல்லா மார்க் ஷீட்டையும் கலெக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்கள் காலேஜ் மார்க் ஷீட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா லாங்குவேஜ் சர்டிஃபிகேட்ஸ். ஸோ இங்கிலீஷ்க்காக நீங்கள் ஐஎல்ஸ் ஆர் டோஃபல் ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதணும். மோஸ்ட்லி ஜெர்மன் ஆர் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு ஐஎல்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் ஐஎல்ஸ் எக்ஸாம் எழுதி அதோடைய சர்டிஃபிகேட்டையும் வாங்கி வச்சுக்கணும். இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஜெர்மன் லாங்குவேஜும் கற்றுக்கணும் அடிஷ்னலாக. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற கோர்ஸுக்கு ஜெர்மன் தேவையில்லை, பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஜெர்மன் எக்ஸாம் எழுதி அந்த சர்டிஃபிகேட்டும் வச்சுருந்தீங்கன்னா பெஸ்ட்டு. இங்கே வரும்போது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஏபிஎஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் ஜெர்மனிக்கு மாஸ்டர்ஸ் பண்ணுறீங்கன்னா ஏபிஎஸ் சர்டிஃபிகேட் விசாவுக்கு அண்ட் காலேஜ் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமானது. இட்ஸ் வெரி மேண்டட்ரி ஒன். ஸோ ஏபிஎஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணோம். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறது அந்த ஏபிஎஸ் சர்டிஃபிகேட்டோட செக்லிஸ்ட்டு. நீங்கள் ஏபிஎஸ் வெப்சைட்டில் கூட போய் இதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த செக்லிஸ்ட்டில் இருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணி ஏபிஎஸ் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா மினிமம் ஒரு 1 monthலேருந்து 2 monthக்குள்ளே கிடச்சிரும். பட் ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே ஏபிஎஸ் அப்ளை பண்ணிவிடுங்க. அதுதான் பெஸ்ட்டு. ஸோ ஈவன் ஃபஸ்ட்டு கேஸில் கூட டைம் எடுத்தாலும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஏபிஎஸ் வந்துடும். ஸோ ஏபிஎஸ் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் டாட் வெப்சைட்டில் இல்லை ஸ்டடி இன் ஜெர்மனி அந்த மாதிரி வெப்சைட்டில் நீங்கள் யூனிவர்சிட்டிஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்ச யூனிவர்சிட்டிஸில் அப்ளிகேஷன் பீரியட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வச்சு நீங்கள் யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2-3 months யூனிவர்சிட்டிலேருந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு டைம் எடுக்கலாம். அந்த டைமை நீங்கள் ஜெர்மன் லாங்குவேஜ் படிக்கலாம். இல்லைனா நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ண போகிறதுக்கான கோர்ஸுக்கான ப்ரீ ரெக்விசிட்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் அட்மிட் வர வரைக்கும் இதை வெயிட் பண்ணணும். அட்மிட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா பிளாக்டு அக்கௌண்ட் ரெடி பண்ணணும். ஸோ இந்த பிளாக்டு அக்கௌண்ட் எதுக்காகனா, நீங்கள் ஜெர்மனியில் உங்களால் சர்வை பண்ண முடியும், ஃபினான்ஷியல் ப்ரூஃப்காக தான் இது. ஒரு வருஷத்துக்கு 11,904 யூரோன்ற கணக்கில் நீங்கள் அதுக்கு ஈக்குவலண்ட்டான இந்தியன் மணியை யூரோஸாக கன்வெர்ட் பண்ணி அது பிளாக்டு அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிவிட்டு அதுக்கான கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட் அதையும் நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஐபிஎஸ் வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் ஏபிஎஸ் ப்ளஸ் பிளாக்டு அக்கௌண்ட் கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட், இந்த எல்லா சர்டிஃபிகேட்ஸும் ரெடியாக இருந்ததுன்னா இதுக்கப்புறம் விசா அப்ளை பண்ணணும். ஸோ விசா விஎஃப்எஸ் வெப்சைட் இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாடுனா நீங்கள் விஎஃப்எஸ் சென்னை வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது சிட்டியில் இருக்கீங்கன்னா விஎஃப்எஸ் பெங்களூர் ஆர் விஎஃப்எஸ் கொச்சி அந்த மாதிரி விஎஃப்எஸ் வெப்சைட்டில் நீங்கள் விசாவுக்கு அப்ளை பண்ணணும். இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஒரு 1 weekலேருந்து 2 week வரைக்கும் எடுத்து கரெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஏதாவது டாக்குமெண்ட்ஸில் சேஞ்சஸ் பண்ணணும், இல்லை உங்களுடைய நேமில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, இல்லை உங்களுக்கு கொடுத்த டேட்டாவில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த 1 or 2 weeksக்குள்ளே கரெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த கரெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு விசா ஸ்லாட்டு புக் பண்ணுற ஆப்ஷன் அவைலபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் விசா ஸ்லாட்டை புக் பண்ணிவிட்டு அந்த ஸ்லாட் டேட் வரும்போது அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நேரில் போயிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணிவிட்டு ப்ளஸ் பயோமெட்ரிக்ஸ்லாம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 monthsக்குள்ளே உங்களுக்கு இந்த விசா வீட்டுக்கு வந்துடும். விசா வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் நார்மலாக ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது அந்த இதெல்லாம் ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் பேக்கிங் இதெல்லாம் ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுதான் ஓவராலாக ஒரு ஜெர்மனிக்கு மாஸ்டர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குன்றது ஷார்ட்டாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருக்குது, பிளாக்டு அக்கௌண்ட் இல்லை ஏபிஎஸ் எதை பற்றி உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.